இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்கு அவன் கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண? உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? அந்த பணத்துல தானே நான் ஷாப்பிங்க்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் என் புருஷன் கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? ரித்திகா, பார்த்து பேசு. இந்த வீட்ல இது வரைக்கும் இது இவங்களோடது அது அவங்களோடதுன்னு யாரும் பார்த்ததே இல்ல. எல்லாருக்கும் எல்லா செலவும் பொதுதான். சரி, அதே மாதிரிதான் நானும் பொதுவா செலவு செஞ்சிருக்கேன். இதுல என்ன இருக்கு? அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ண கூடாது. இங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா நாங்க ஃபாலோ பண்றதாலதான் இந்த குடும்பம் நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. அது தெரியாம நீ பேசிட்டு இருக்காத. போச்சு போ, இது வேறயா? இப்ப இவ வேற இந்த டென்ஷன்ல இருப்பாளே. இதுல நான் எங்க இவளை லவ் பண்ண வச்சு உண்மையா கல்யாணம் பண்றது? ரித்திகா, எதுக்கு இப்படி கோவப்படுற? இந்திரா ஒன்னும் நீ நினைக்கிற அர்த்தத்துல சொல்லலமா. இந்த வீட்ல இது வரைக்கும் இப்படி யாரும் பண்ணதில்லை. இப்ப நீ பண்ணினதும் இனிமே இப்படி பண்ணாதேன்னு சொல்றா, அவ்வளவுதானே? யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ரித்திகா, நானும் நீ பண்றதுக்கெல்லாம் அமைதியா போயிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னால அப்படி உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இப்ப என்ன, உங்க வீட்டு பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணது தப்பு, அப்படிதானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பணத்தை உங்ககிட்டே கொடுத்துடுறேன். இந்தாங்க, நான் செலவழிச்சதா சொன்ன 1.5 லட்சம். ஏய் ரித்திகா, என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க என்னதான் நடந்தது? மா, நான் இவங்க வீட்டு பணத்தை அனாவசியமா எடுத்து செலவு பண்ணிட்டேனா. இல்லாத குடும்பத்துல இருந்து வந்ததால நான் இவ்ளோ பணத்தை பார்த்ததும் கண்ணு முன்னு தெரியாம செலவு பண்ணிட்டேனா. அத சொல்லி காட்டுறாங்க. அதான் எனக்கு பணம் முக்கியம் இல்ல, இந்த குடும்பம் தான் முக்கியம்னு காட்டுறதுக்காக நான் செலவு பண்ண இந்த பணத்தை நானே கொடுத்துடுறேன்னு சொன்னேன். இந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற அக்கறையை காட்ட இந்த பணம் மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் எங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து தருவேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன ஜமுனா, ரித்திகா இப்படி பேசிட்டு இருக்கா? இப்படியே போச்சுன்னா நல்லதுக்கு இல்ல, எதையாவது பேசி சமாளி. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நான் உன்கிட்ட பணம் கேட்கவே இல்லையே. எதுக்கு இப்ப நீ இவ்ளோ பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? யாரு? நான் டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேனா? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றீங்களா? அது சரி, இது என்ன புதுசா? நீங்க சொல்றத தானே எல்லாரும் கேட்டாகணும். நீங்க இதையும் சொல்லுவீங்க, இன்னமும் சொல்லுவீங்க. நீங்க இத வாங்கலன்னா எனக்கு தான் டென்ஷன் ஆகும். புடிங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ, என்ன இவ? நீங்க வாங்கிதான் ஆகணும். அப்படி நான் இந்த பணத்தை வாங்கிதான் ஆகணும்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. ஐயோ, இருக்கவும் கூடாது. நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு போகணும்? என் புருஷன் இங்கதானே இருக்காரு, அப்ப நானும் இங்கதான் இருப்பேன். அப்போ உன் புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு போ. எங்க அக்கா நம்மளை வீட்டை விட்டு போக சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் உங்கள்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு இன்னொரு காரணம் அந்த சிவா. அவன் அந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தானோ அப்பவே என்னோட நிம்மதி எல்லாம் போச்சு. ஒரு வேளை கோவத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தாலும் அந்த சிவா இந்த வீட்டுல இருக்க கூடாது.
அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி உன் மேலே நான் கோவப்படுறது என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தான். நம்மளோட கல்யாணம் வேணா அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். நீ தான் எனக்கு எல்லாமே. ஒரு நாள் நம்ம லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக மாறும். அது என்னோட பொறுப்பு. ரித்திகா, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். அந்த அயலியும் சிவாவும் இந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. செய்கிறேன். கூடிய சீக்கிரமே அவங்களை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். ஐலி, என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. டைம் வேற 1 ஆயிடுச்சு. இப்ப எப்படியும் லஞ்சுக்கு சாப்பிட கூப்பிட வந்துதான் ஆகணும். வரான்னு நினைக்கிறேன். ஆக்டிங்க போடுவோம். ஹலோ சார். ஆமா சார், ஆமா சார். என்ன சார், கொஞ்சம் பிஸி தான் சார். நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சார். ஆமா 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 யா, ஆமா சார். சார் ஒரே நிமிஷம், ஒரு டிஸ்டர்பன்ஸ், கூப்பிடுறேன். போனை எடுத்தா என்ன? என்ன பாவிக்குட்டி, என்ன வேணும்? நான் எங்க வரணும்? ஐலி, அடி பாவி, நீ வந்து கூப்பிடுவன்னு பார்த்தா விவரமா பாவை குட்டி அனுப்பி வச்சிருக்கியா? நீங்க அவ்வளோ விவரமா? நீ என்னதான் பண்றன்னு நானும் பாக்குறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடியே வேணுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு வெறுப்பேத்தரா. ஓ, என்ன பேச வைக்க ட்ரை பண்றாளா? சாப்பிட வர சொல்லிட்டு இவ எதுக்கு ஹாலுக்கு போனா? என்ன ஒரு வில்லத்தனம். என்ன பண்றது? ஐடியா. ஐலி, இப்ப என்ன எப்படி கூப்பிடாம இருக்கன்னு நானும் பாக்குறேன்.